Hi, hi everybody. இது எங்கள் அப்பத்தா வீட்டில் வந்து அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் கிராமம். அங்கே கிராமத்தில் அப்பத்தா வீட்டில் வந்து அடுக்கு பானை மண்பானை வச்சுருப்பாங்க. அடுக்கு பானை அது ஞாபகார்த்தமாக நானும் வச்சுருக்கேன். ஆனால் வந்து க்ளே பாட்டில் வச்சுருக்கேன். மங்கில் செஞ்ச கலர்ஃபுல் டெக்கரேஷனான மங்கில் செஞ்ச பாட்டில் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றிலையும் புளி, துவரம்பருப்பு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வைக்கலாம். துவரம்பருப்பு, நாட்டு சக்கரை, அந்த மாதிரி புளி, அந்த மாதிரி உப்பு, கல் உப்பு இதெல்லாம் வைக்கலாம். வச்சா குபேர கலசம்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் அப்பத்தா வீட்டில் ரெகுலராகவே எப்பயுமே வந்து வீட்டில் உள்ள வந்து அடுக்கு பானை வச்சுருப்பாங்க. அது ஞாபகார்த்தமாக தான் இந்த மாதிரி நானும் செஞ்சு வச்சுருக்கேன். அப்பத்தா வீட்டு ஞாபகார்த்தம். இது அப்பா செய்கிற டிஷ்ஷு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஹனியில் வந்து ஊற வச்சு 49 நாள் 1 மண்டலம் அளவுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அது அப்பாவோட ப்ராக்டிஸ். அப்பாவுக்கு வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் அப்பா எங்களுக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து கிராமத்து ஸ்டைல். அதை மரவர் இது ஆலடிப்பட்டின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஒரு மணி நேரம் தூரத்தில் வந்து பஸ் ட்ராவலிங்கில் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவலிங்கில் வந்து ஆலடிப்பட்டி. அங்கே தான் அப்பாவோட சொந்த ஊர். அங்கே அங்கே இருக்க பழக்கவழக்கப்படி அப்பா வந்து மட்டன் எடுத்து மட்டன் ஈரல் இதெல்லாமே தனியாக ஈரல் மட்டும் வதக்கி கொடுப்பாங்க. இல்லாட்டி மட்டன் மட்டும் நல்லா வதக்கி கொடுப்பாங்க ஹாலிடேஸில் எங்களுக்கு. அதேமாதிரி சிக்கன் முழு நாட்டுக்கோழி வாங்கி அறுத்து கட் பண்ணி தோகையெல்லாம் அந்த ரெக்கையெல்லாம் உரிச்சிட்டு எல்லாமே அப்பாவே பண்ணி க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு கொடுப்பாங்க தீபாவளி அன்னைக்கு. அதெல்லாம் அப்பாவோட பழக்கம். அதே மாதிரி நான் அப்பாவும் டிசைன் பண்ணி ஒரு கத்தி செஞ்சோம். கத்தி ஆர்டர் கொடுத்து நாங்கள் செஞ்சு வாங்கினோம். கத்தி உரை கூட மாட்டுத்தோல்லையே செஞ்சு ஆர்டர் கொடுத்து வாங்கினோம் மதுரையில். அதில் வந்து அப்பா வந்து ஏதாவது நல்ல ஒரு உபயோகமாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டைம் அந்த கத்தியில் வந்து நாங்கள் பெரிய சைஸ் பலாப்பழம் வாங்கி, நல்ல பெரிய சைஸ் இவ்வளோ பெரிய சைஸ் பலாப்பழம் வாங்கி அது நிறையா வந்து அதை வந்து எண்ணெயில் தொட்டு கத்தியை வச்சு அறுத்து ஃபுல் பலாப்பழத்தையும் 2 நாளில் எங்கள் வீட்டில் மொத்தம் 4 சின்ன பிள்ளைங்க, அம்மா அப்பா, நான், என் தங்கச்சிங்க 2 பேர், தம்பி ஒருத்தவங்க, மொத்தம் 6 பேரும் 2 டேஸில் எல்லா பலாப்பழத்தையும் நாங்கள் தனியாக நாங்களே ஃபேமிலி மெம்பர்ஸே சாப்பிட்டு காலி பண்ணுவோம். அதெல்லாம் என்னோடய மலரும் நினைவுகள். ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்து அப்பா செஞ்சு கொடுத்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ராமநாதபுரத்தில் படித்தேன். ராமநாதபுரத்தில் பயனியர் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அந்த காலேஜில் படித்தேன். காலேஜில் வந்து 1998 1998 பேட்ச். அந்த வருஷம் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். நான் ராமநாதபுரத்தில் அங்கே இருக்கும்போது ராமநாதபுரத்தில் வந்து சேது படம் வந்து தயாரிச்சிருந்தாங்க. சேது படம் சியான் விக்ரம் நடித்தது. அந்த படத்தில் வந்து அங்கே சேதுபதினு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேது படத்தில் நடந்த கதை வந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நடந்துச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க. அங்கே இருக்க சிஎன் விக்ரம் கேரக்டர் வந்து அங்கே ஒருத்தவங்க இருந்து அவங்க வந்து ஆஃப்டர் அந்த பொண்ணு டெத்துக்கு அப்புறம் பைத்தியமாகி ஏர்வாடியில் வந்து அங்கே சேர்ந்துருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு செவிவழி செய்தி. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட சொன்னாங்க டீட்டெயில்ஸ். அங்கே நாங்கள் இருந்தப்போ அந்த கதை நடந்துச்சு. நான் ராமநாதபுரத்தில் இருக்கும்போது அந்த படம் எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து 5th இயர் லாஸ்ட் இயர் படிக்கிற போது
லாஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்க டைமில் வந்து அங்கே வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் வந்து ப்ராக்டிஸ்க்கு போவோம். அந்த டைம் வந்து சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அங்கே ஏர்வாடியில் வந்து தீ பிடிச்சிருச்சு, அங்கே இருக்க மனநிலை சரியில்லாதவங்க எல்லாரையும் சென்னையில் இருக்க கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொன்னாங்க. இதெல்லாம் செய்திவெளி செய்திகள். அப்போ நடந்த இன்சிடெண்ட், அந்த சுச்சுவேஷனில் நடந்த இன்சிடெண்ட்டை எனக்கு ஞாபகம் வருது, அதனால சொல்கிறேன். நான் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அங்கே வேலை பார்த்தேன், வள்ளலார் ட்ரஸ்ட்டில், ராமநாதபுரத்தில். தேன் வந்து தேனில் ஊற வச்ச முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நட்ஸு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து என்னென்ன ஹெல்த் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் வந்து ஊற வச்சதை சாப்பிட்றது வந்து ஆயுர்வேதிக், தேன் கலந்துருந்தாவே அது வந்து ஆயுர்வேதிக் சம்மந்தமான குட்னஸ் இருக்கும். அது வந்து நல்லது. இது வந்து என்னோட கடந்த கால வாழ்க்கையில், ஏர்லி சைல்டுஹுட் லைஃப்பில் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மலரும் நினைவுகள். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அம்மா அப்பா அவங்க கூட இருந்த ஞாபகங்கள் வரும், மதுரை ஞாபகம் வரும். அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.